சின்னதாக தான் இருக்கும், பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீடு ரொம்ப செக்யூர்டாகவும் இருக்கும். ஆல்சோ வீட்டில் சிசிடிவி பக்காவாக வேலை செய்யும். இங்க சிசிடிவிலாம் இருக்கா? இவ்வளோ நேரம் அதுக்கிட்ட தானே பேசிட்டு இருந்தீங்க. சார் எப்பயுமே அலர்ட்டா நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் கழுகு பறவையிலேருந்து நம்ம யாரும் தப்பிக்கவே முடியாது. நீங்க எல்லாரும் உள்ள போய் ரெஃப்ரெஷ் ஆயிக்கோங்க. நான் கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்டில் வேற எதுவுமே இல்லை, சாரி. ஆமா, நீ காப்பிலாம் போடுவியா? காஃபி மட்டும் சூப்பரா போடுவேன். அதை தாண்டி எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. இவ்வளோ நாளா ஹோம் ஃபுட்டை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்க எல்லாமே சமைச்சு கொடுத்தா அதை சாப்பிட்டு சூப்பரா இருப்பேன். அதுக்கு என்ன, சூப்பரா செஞ்சுட்டா போச்சு. உனக்கு என்ன பிடிக்கும்? சூப்பரா ஒரு வத்த குழம்பு வச்சு தரீங்களா? ஆத்தாடி, வத்த குழம்புக்கா ஏங்கி போய் கிடக்குற நீ? நிச்சயம் வச்சு தரோம். சொல்லு வசந்த். ஹே வாவ், அமேசிங். தட்ஸ் a very great news. எப்போ? உடனே வா. சரி, ஓகே, நான் இப்பவே கிளம்பிடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன். ஷியோர். ஓகே, பாய். பாத்தியா, நீங்களாம் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே எனக்கு லக் வந்துருச்சு. நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் இப்போதான் கிடைச்சிருக்கு. சூப்பர். அதுவும் இப்போ உடனே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சீக்கிரமா பொள்ளாச்சி கிளம்பணும். நீங்க எல்லாம் உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நான் போயிட்டு ஒரு 4 daysல திரும்பி வந்துடுவேன். சரி, நாங்க மத்தியானத்துக்குள்ள அட்வான்ஸையும் ரெண்டையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் வாசு. சாரி ஜான், இப்போ என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. இருந்திருந்தா நானே அவரை மேனேஜ் பண்ணியிருப்பேன். சேச்சே, இங்க யாரு? நீ எது கொடுக்கணும்? நீங்களுக்காண்டி இவ்ளோ பண்றதே பெரிய விஷயம். நீ நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வா. நீ வரப்ப வத்த குழம்போட நான் வரவேற்கிறேன். சரி கியூட்டி, நான் போயிட்டு வரேன் ஜான். பாய். பாய். பார்த்துக்கோ. பாய். நான் வரேன். பாய். 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 சரி அக்கா, நீங்க எல்லாரும் உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். இரு. காசு ரெடி பண்ண தானே வெளில கிளம்புற? ஆமாக்கா, மத்தியானத்துக்குள்ள கொடுக்கணும்ல. ஏன் என்கிட்ட தான் அந்த சிவசு கொடுத்த செக் இருக்கே, அதை நம்ம இன்னும் போடலல்ல. நம்ம அதை போட்டு காசு எடுத்துப்போம். ஏய், அது தொழில் பண்றதுக்காக கொடுத்த காசு. அதை எடுத்து வீட்டு செலவுக்கு வைக்கிறேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். 15 லட்சத்துக்கும் தனியாவையும் மிளகாவையுமா வாங்கி இறக்க போறேன். என்னக்கா பேசுறீங்க? இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் இதெல்லாம் பண்றேன்னா இது காரணமே நீங்களாம் தான். உங்களுக்கு இல்லாதது எனக்கு எதுவுமே தேவையில்லை. இங்க பாருங்க, வேணாம்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் கோச்சிக்கிட்டு இங்கனே இப்படியே ஓரமா நிப்பேன். சங்கடமானா பரவாயில்லையா? சரி, நம்ம பேங்க்ல போய் காசு எடுத்துட்டு வந்துருவோம். அக்கா, நாங்க போயிட்டு வரோம். சரி, அதை விட்டு நாங்க எடுத்து வச்சிடலாம். சக்தி, சொல்லு சக்தி. எங்க இருக்கீங்க? நாங்க வாசு மூலமா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். உங்ககிட்ட பேசணும். என்னாச்சு சொல்லு. நேராக தான் பேசணும். நீ லொக்கேஷனை ஷேர் பண்ண, நாங்கள் வந்துடுறேன். ஏன், ஏதாவது பிரச்சனையா? நேரில் வந்து பேசுகிறேன் ஜனனி, நீ லொக்கேஷன் அனுப்பு. சரி. என்னாச்சு ஜனனி? ஏதோ பேசணுங்கிறான், நேர்ல வரேன்னு சொல்றான். ஐயா, மறுபடியும் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இல்லடி, அதுகளுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம போச்சு. தின்னு தின்னு கொழுத்து போய் இப்படி ஒரு சோலைய பாத்திருக்காளுங்க. நீ உடனே புறப்பட்டு வா. நாளைக்கா? சரி, வந்து சேரு. யாரு அவளுகளா? இல்ல இல்ல, கல்யாணத்துக்கு கூட வரமாட்டாளுங்க. மா, கொஞ்சம் தயவு செய்து போனை வைக்கிறியாமா? நான் அப்புறம் பேசுறேன்டி. ஏமா, நீ கண்டவங்க பேச்ச கேட்டு ஏமா அப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? இப்ப அவளுங்க இங்க வந்து என்ன செய்ய போறாங்க? தேவையில்லாத குழப்பம் தான். எல்லாம் அப்படியே போய் தொலைட்டோம். யாருமே இங்க வர வேண்டாம். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க நிம்மதியா இருக்கோம். ஐயா, கோவத்துல பேசலாம் ஐயா, ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? அட போங்க. வீட்டு பொம்பளையால இல்லாம எந்த விசேஷத்தாவது நடத்த முடியுமா? ஏமா ஏமா, பழைய குப்பையெல்லாம் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காதம்மா, விடுமா. எப்பா சக்தி, காஃபி சாப்பிட்டு கிளம்பு. இல்லைண்ணா, வேணாம். ஏப்பா, அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஆளுகளை பார்த்தியா? என்ன சொன்னாங்க? அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை நீ? போய் பார்த்து பேசிட்டேண்ணே. அவங்களே ஒரு நல்ல டிசைனாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். எப்பா, அலங்காரம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு கூத்தடிக்க போறானுங்க. நமக்கு தோதா இருக்கணும், அதை தெளிவா சொல்லிவிடு. ஏமா, இந்த பெரியசாமி மகளை நம்மளோட 10 மடங்கு யோசிக்கிறாளுங்க.
அவங்க ஒரு ஆளை பேசி விட்டா அது சரியாக தான் இருக்கும். எப்பா நீ நம்ம தரப்புல நமக்கு என்னென்ன தேவையோ அதில் தெளிவாக நின்றுக்க. போ கிளம்பு போ. மாமா வாமா வா வா. காலையிலேயே வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டனோ? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ வந்தாதான் நாங்க ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கோம். இல்லன்னா இங்க இருக்கிற பிரச்சனைகளே பேசிக்கிட்டு இருக்கோம். உட்காரு. வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல அம்மாச்சி. அறிவு காப்பி எடுத்துட்டு வரட்டா? மா நீ 10 மாசம் சுமந்து ஈன்ற பையன் அங்க நின்னுட்டு இருக்க, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. உனக்கு என்னடா, அறிவு இருந்தா நீ நல்லாவே இருப்ப. அதுவும் சரிதான், அறிவு இருந்தா நல்லா தான் இருப்பேன். சரி அது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க? நான் ஆளு 2 சுத்து பெருத்தா மாதிரி இருக்க, என்ன விஷயம்? டேய் என்ன இந்த வீட்டுல அப்படி பாத்துக்கிட்டவடா, என்ன வேத்து மனுஷியாவே நினைக்கிறது இல்லடா. இவங்க எங்க அக்கா மாதிரி. இந்த வீட்டு பெரிய மனுஷன் சொந்த அக்காவை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஏமா ஒரு நிமிஷம், இவங்கள அக்கா மாதிரின்ற அவரை தம்பி மாதிரின்ற ஒண்ணுமே புரியலையே, லாஜிக் இடிக்குதே. ஏய் கிறுக்க மாதிரி பேசாம வாயை மூடு. மாமா உங்ககிட்ட நிச்சயத்தை பத்தி பேசலாம் தான் வந்தேன் மாமா. நான் அதை பற்றி பேசுறதுக்கு தான் சொந்தக்காரங்களை வர சொல்லியிருக்கேன். அப்பா வந்தா அந்த ஓலை எழுதி முடிச்சிடலாம். அப்பாவால வர முடியாதுன்னு நினைக்கிறேன் மாமா. அப்பாவுக்கு மேலுக்கு முடியல. ஏன் என்னாச்சுமா? சுகர் தான் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஒரு வார்த்தை கூட சொல்லல? இல்ல இப்ப பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு தான் வந்தேன். இப்ப வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு மாமா. ஊர்ல இருக்கவங்க கல்யாணத்துல முன்னாடி நடத்தி வச்சாரு. இப்ப அவங்க மாவா கல்யாணத்துல இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனாலேயே அவருக்கு மேலுக்கு முடியாம போயிருது. அது மட்டும் இல்ல மாமா, உங்களை மொத்தமாவே இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு வக்கீல் எல்லாம் பார்த்து மும்முரமா உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த டென்ஷனும் கொஞ்சம் சேர்ந்துருச்சா, அதனாலதான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகிடுது. இந்த நிச்சயம் மட்டும் நடந்துருச்சுன்னு வைங்கள, அவர் தெம்பாயிருவாரு மாமா. அதுக்காண்டிதான் இந்த நிச்சயத்தை சீக்கிரம் வச்சா நல்லா இருக்கும்னு பேச வந்தேன் மாமா. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் கேட்காம இருக்க கூடாதுல்ல, அதுக்காண்டிதான் கேக்குறேன். இந்த வீட்டு பொம்பளை ஆளுக இல்லைன்னா கூட நிச்சயம் பண்ணிடலாம்ல. அவளுக எதுக்குங்கிறேன். ஒருத்திக்கு கூட நல்ல புத்தியே கிடையாது, இந்த குடும்பத்து மேல அக்கறையே கிடையாது. அவளுகளை எதுக்கு கொண்டாந்து நடுவுல நிக்க வைக்கணும்? அம்மா நமக்குள்ள பிரச்சனை ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியுமா? ஊரை விடுங்க, ஈஸ்வரி வெளியில இருக்கா. நாளைக்கு ஓலையை மாத்துறதுக்கு அப்பா அம்மா 2 பேரும் ஒன்னா நிக்க வேண்டாமா? இவர் மட்டும் தட்டை மாத்த முடியாதுல்ல. ஜோடியா நின்னதானமா பார்க்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்.